சார் எப்படி சார் லிஸ்ட்ல என் பொண்டாட்டியோட பேரை காணுமே சார்? எப்படி சார் அந்த பேரை விட்ட எப்படி சார் நீங்க மத்தவங்க பேரை எப்படி சார் எடுத்தீங்க? இந்த லிஸ்ட்ல சேர்க்கக்கூடிய முத தகுதியான ஆளு என்னுடைய பொண்டாட்டி தான் சார். அது எப்படி சார் நான் ஒரு ஹஸ்பண்டா நான் வந்து எப்படி சார் நான் விட முடியும்? கண்டிப்பா சார் பேரே அவங்க பேர் தான் சார் இருக்கணும். இதை விட்டு மத்தவங்களுடைய பேரெல்லாம் நீங்க எழுதிட்டு கரெக்டா போறேங்கிறீங்க. இது எப்படி சார் சரியா வரும்? சரிப்பட்டு வராதுங்க சார். நீங்க முதல்ல பேரை எழுதுங்க சார். ஒரு ஹஸ்பண்டா நான் வந்து இதுக்கு நான் வந்து அப்போஸ் பண்றேங்க சார். நீங்க முதல்ல என் ஒய்ஃபுடைய பேரை எழுதுங்க சார். என் ஒய்ஃபே போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா. ஏமா நீ போறதானே? எல்லா ஒய்ஃபும் போறாங்களா? ஆமாப்பா, எல்லாருமே போறாங்க. அப்ப நானும் போறேன். பாருங்க சார், எல்லாருமே போறாங்கிற போது நீங்க மட்டும் ஏன் சார் என் ஒய்ஃபுடைய பேரை எடுக்கிறீங்க? முதல்ல என் ஒய்ஃபுடைய பேரை பேரை போடுங்க சார். எழுதிட்டீங்களா? ஓகே சார், சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போங்க சார். சும்மா எங்க போறாங்க? அது ஒண்ணும் இல்ல சார், நீ புருஷனை டார்ச்சர் பண்ற பொண்டாட்டிங்க பேரெல்லாம் லிஸ்ட் எடுத்து மனநல மருத்துவத்தை கூட்டிட்டு போயிட்டு 1 வருஷம் அங்கேயே உட்கார வைக்க போறாங்களாம். அதனாலதான் உன் பேரை கொடுத்தேன். இப்போமா சீக்கிரமா போய் கிளம்பி ரெடி ஆகுது. போடு.